This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போய்கிட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது ஆளுகளாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, உக்ரைன் பார்த்து வச்ச வேலை, ஓகேங்களா? உக்ரைன் வந்துட்டு தேவையில்லாத வேலைன்னு சொல்லலாம். ஏன்னா வாருங்க நடந்துகிட்ருக்கு. அமைதி பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் போயிட்டு ரஷ்யாவை போய் அடித்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு, ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட 41 ஜெட் ஃப்ளைட்ஸ், அதாவது வந்துட்டு போர் விமானங்கள், ஓகேங்களா? அதை வந்துட்டு போய் அடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் செம்ம காண்டில் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாராக இருந்தாலும் அந்த காண்டு வரும். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இணையான ஒருத்தர் அடித்தா கூட சரி ஓகே யோசிப்பாங்க. ஆனால் உக்ரைனுங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா யானைக்கு வந்துட்டு எறும்பு மாதிரி அது, ஓகேங்களா? ரஷ்யா வந்துட்டு யானை, உக்ரைன் வந்துட்டு எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி, அதுவும் வந்துட்டு 1.5 வருஷமாக நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம், அப்படி அடிச்சிட்டோம் இப்படி அடித்தோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி உலக நாடுகள் அத்தனையுமே வந்துட்டு ரஷ்யாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு அணு ஆயுதத்தை எடுத்துடாதீங்க. உக்ரைனை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அணு ஆயுதத்தை எடுத்தீங்க அப்படின்னா உலகத்துக்கே பேரழிவு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துடாதீங்கன்னு உலக நாடுகள் அத்தனையுமே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் புட்டின் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரில. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து முக்கியமான ஒரு மந்திரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிங்சாங்கை போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கிங்சாங் நேரடியாகவே வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இன்றைக்கி இவங்களோட பேச்சுவார்த்தை என்ன கண்டிஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது, ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஷ்யாவோட கோபம் அப்படியே இப்போ உக்ரைன் மேலே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. 3ஆம் உலகப் போர் வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் இதை பற்றி முழுசாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.